தொடர்ந்து இந்த 10 கட்டளைகள் புத்தகத்தை வலது வாரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம். பிரதானமாக இந்த 10 கட்டளைகளுடைய அறிமுகத்தை கடந்த வாரம் பார்த்தோம். அதில் ஒரு 5 முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஏன் இந்த 10 கட்டளைகள் அவசியம் சொல்லுகிறது? முதலாவது, இந்த கட்டளை தான் கடவுள் யாருன்னு சொல்லுது, கடவுளுடைய குணாதிசயம்னு சொல்லுது. ரெண்டாவதாக பார்த்தோம், இந்த 10 கட்டளைகள் நித்தியத்துக்கு அதிகாரம் உடையது. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் இந்த கட்டளையை முடிவுக்குள்ளாக கொண்டு வரவே வழிகளை முடித்தாரு, சடங்கு சட்டங்கள், நாட்டு சட்டங்கள் முடித்தாரு. இது ஒழுக்க சட்டம், இது நீதி சட்டம். இது ஒரு பொழுதும் முடியாது. இந்த நித்திய காலத்துக்கும் நாம் கைக்கொள்ள வேண்டிய கட்டளையாக இருக்கிறது. மூணாவதா, இந்த கட்டளை விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா மனிதனுக்கு அவர் கொடுக்கலை, அவரை பின்பற்றி அவரை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு அன்பின் கட்டளையாக கொடுக்குறாங்க. நாலாவதாக பார்த்தோம், அது 2வது பக்கத்தில் ஒவ்வொரு கட்டளையும் குழுவான பாவங்களை சுட்டி காட்டுகிறது. இதெல்லாம் ஒரு செயின் மாதிரி. இதில் பாதி செஞ்சு பாதி செய்யாமல் இருக்காது. எல்லா கட்டளையும் ஒரே மாதிரி நம்ம மீறுகிறோம் சொல்லி பார்க்கணும். 4 பார்க்கணும் நினைக்கணும், 5வது பார்க்க முடியும். 13வது பக்கத்தில் இருக்கக்கூடிய 5வது பாயிண்ட் நாம் பார்க்கணும். அது 3வது பார்க்கணும். 9வது பக்கத்தில் உள்ள 3வது கட்டளைகள் விசுவாசிகளுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது, அதில் நம்ம வாசிக்கணும். 9வது பக்கத்தில் கீழே 3 பாயிண்ட் போட்டுருப்பாங்க. 3வது ஆமாம், அதில் வாசிக்கலாம். கட்டளைகள் விசுவாசிக்க வேண்டும். ஆமாம், அதில் வாசிக்கலாம். கட்டளைகள் விசுவாசிக்கென்று கொடுக்கப்பட்டது. 3வது திறவுகோலானது 10 கட்டளைகள் 2 விதமான குறிக்கோளை கொண்டதாக உள்ளது. அவைகள் எல்லா மனிதருக்கும் கொடுக்கப்பட்டவையாக இருந்தாலும் கூட முக்கியமாக கடவுளை அறிந்து அவர் நேசிப்பவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. பொதுவான எல்லா ஜனங்களுக்கும் 10 கட்டளைகளானது கடவுளின் நீதியை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அவர்கள் கடவுளை கிட்டிச் சேர அவைகள் தேவை என்பதையும் அதை பின்பற்றி நிறைவேற்றவில்லையாயின் அவர்கள் பரலோகத்தை கிட்டிச் சேர முடியாது என்பதையும், அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் ஒழிய கடவுளை கிட்டிச் சேர முடியாது என்பதையும் காட்டுகிறதாக இருக்கிறது. பாவிகள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு கிறிஸ்துவானவர் அந்த கட்டளைகளை முற்றிலுமாக அவர்கள் பட்சமாக நிறைவேற்றியதன் நிமித்தமாக அவர்கள் நித்தியமான கடவுளுடைய தண்டனையிலிருந்து மீட்கப்படுவர்களாக இருக்கின்றனர். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கட்டளையானது நியாய தீர்ப்புக்குட்படவும் பாவத்தை குறித்து உணர்த்தவும் பயன்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்ட முன்பாக அந்த கட்டளைகளை அவர்களுக்கு சொந்தமானதாகவும் மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் பயன்படுகிறது. அவைகள் ஒருபுறம் முழு மனித சமுதாயத்திற்கும் நியாய தீர்ப்புக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு புறம் கடவுளுடைய பிள்ளைகள் ஒழுக்க ரீதியில் நடப்பதற்கும் கடவுளை ஆராதிப்பதற்கும் அவளுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. மோட்சே இந்த கட்டளைகளை விசுவாசிகளுக்கு உரியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தை இருக்கக்கூடா கடவுது. இங்கு மோட்ச இந்த பிரமாணத்தை பயணித்தமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படியாக கொடுக்கவில்லை. இந்த பிரச்சனைகள், இந்த பிரமாணங்கள் கடவுளை நேசிப்பவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு
இந்த கட்டளைகள் விளையாற்றப்பட்டதாகவும் பின்பற்றக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய கட்டளையாகவும் உள்ளன. கட்டளைகள் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கிறதா? இந்த கட்டளைகளானது மறுபடியும் பிறந்த ஜனங்களுக்காக தேவன் கொடுத்தவைகளாக இருக்கின்றன. கட்டளைகளை கொடுக்கும்போது கர்த்தர் எகிப்தில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் வெளியே கொண்டு வந்த கர்த்தர் நானே என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளானது கர்த்தரால் மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களுக்கு பொருந்துகிறதாக இருக்கிறது. தொடர்ந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் வாழ்வதற்கு அது ஒரு விதிமுறையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டதன் நோக்கம், கடவுள் தன் பிள்ளைகளிடத்தில் நான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த கட்டளைகளை பின்பற்றி வாழும்போது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்று சொல்கிறார். கட்டளைகள் ஆவிக்குரிய பிரகாரம் உதவியாக இருக்கிறது என்று நாம் அதை கிட்டிச் சேர வேண்டும். கடவுள் நம்மை அன்போடு பாதுகாக்கும் வார்த்தைகளாக நமக்கு கொடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு ஒரு விதத்தில் சபையில் அனுபவமில்லாத தலைவர் செயல்படுகிற காரியத்தை தடுத்து சபையை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. இவைகள் கடவுளின் பிரசன்னத்தை நமக்கு கொடுத்து எல்லா மனிதருக்கும், முக்கியமாக நம்முடைய மக்களுக்கும் அவர் அன்போடும் இரக்கத்தோடும் பாதுகாப்பாக இருக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ளன. மூணாவது பாயிண்ட் கொஞ்சம் நீளமான நிறைய விஷயத்தை சொல்றாரு. சுருக்கமாக இதில் என்ன சொல்ல வராது, என்ன இதில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எகிப்திலிருந்து அந்த கர்த்தருடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்ததுக்கு அடையாளமாக அந்த கட்டளைகள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. 10 கட்டளைகளும் ஒழுக்க சட்டம். அது விசுவாசிகளுக்கு மட்டுமே கொடுத்தது. அந்த காலத்தில் மோசே இருந்த காலத்தில் இந்த 10 கட்டளைகளையும் கொடுத்து இந்த சட்டத்தைப்படி நடந்தால் ஒழுக்கம் கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த சட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. பிறகு கடவுளுடைய அவருடைய நம்மளை எப்படி மீட்டார், எப்படி கடவுளை விட்டு அறிந்து கொள்வதற்காகவும் இந்த 10 கட்டளைகளில் ஒவ்வொரு கட்டளைகளும் அவரோட தொடர்பு கொள்வது போலவே இருக்கிறது. இந்த கட்டளை எல்லா மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் முக்கியமாக விசுவாசிகளுக்கு இது ரொம்ப முக்கியம். கடவுள் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை வழி நடத்திட்டு வர்றாரு. நீ எப்படி நடக்கணும், நான் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. கடவுளுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை கிட்டி சேரும்போது நமக்கு எப்படி நடக்கணுன்ற அந்த முறையும் கற்றுக் கொடுக்குறாரு. புதிதாக வர ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. எதுவுமே தெரியாமல் இப்போ ஒரு விசுவாசியாக இப்போ சர்ச்சில் கேட்போன்னு வர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு கடவுள் இந்த வார்த்தையை புதிதாக அவங்களுக்கு இருதயத்தில் பேசுகிறார். இந்த கட்டளைகள் பயப்படும்படியாக கொடுக்கப்படலை. ரெண்டாவது, நம்ம எல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடப்போங்கிறதுக்காக இந்த கட்டளைகள் கொடுக்கப்படலை. மனிதன் பாவத்தில் விழுந்ததுனால அவனால் எந்த கட்டளைகளையும் கை கொள்ள முடியாது. இந்த கட்டளைகள் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, கடவுளுடைய அன்பை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் கடவுளுக்குரிய ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக வாழ்வதற்காக இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த சூழ்நிலையில் கடவுளுக்கு ரொம்ப முக்கியம். கடவுளை ஈர்த்தில் அவங்க அடிமையாக இருக்கும் பொழுது மோசை அனுப்பி இந்த 10 கட்டளை கொடுக்கலாம். இதான் என் கட்டளை, என் ஜனங்களுக்கு போய் சொல்லுங்க. முதல்ல கடவுள் தான் யாரு, தனக்கு அந்த ஜனங்களுக்கான உறவு என்னன்றதை உறுதிப்படுத்தார். மோசை போய் சொல்கிறான், அந்த ஜனங்கள் விசுவாசிக்க, அந்த ஜனங்கள் எகிப்திய கடவுளை கும்பிட்டுருக்கிறாங்க. மோசை போய் இவர் தான் உண்மையான தேவன் சொல்லும் பொழுது அவர்கள் கீழ்ப்படியும் முடியாத நிலையில் இருக்கிறாங்க. கடவுள் என்ன செய்கிறாரு, அந்த எகிப்தில் தனது மகிமையை வெளிப்படுத்தி தான் எப்படி உலகத்துடைய எல்லா படைப்புக்கு அதிகாரியாக அந்த ஜனங்களுடைய பிதாக்களின் தேவனாக உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு தனது மகிமையை ரட்சிப்பை வெளிப்படுத்தி சீனாய் மலையில் மோசைட்ட சொல்கிறாரு, இந்த ஜனம் எகிப்தில் அடிமையாக இருந்துச்சு,
அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை பண்ணனால இந்த கட்டளையை கொடுக்கறதுக்கு அதிகாரமும் உரிமையும் கொண்டு இருக்கிறேன். இப்போ அடிமைத்தனத்தில் உள்ள மக்களிடத்துல போய் இந்த கட்டளையை கொடுத்தா என்ன நடக்கும்? ஏன் அங்கே கொடுக்கல? அவர் யாருன்னு இது அவர் சொல்றது நான் இது கீழ்படியணும். அவருக்கு எனக்கு என்ன சொல்லணும்னு நான் கேட்பேன். அதனால தான் உறவை பலப்படுத்திட்டு நான் யாருன்றதை நிரூபிச்சு அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துக்கு மீட்டு இப்படி எனக்கு கீழ்படியணும். ஏன்னா அவனை காப்பாற்றுறது நான், அவனோட ஜீவன் கொடுக்குறது நான், உன்னை உயிரோட செய்கிறது நான். அதனால உன் வாழ்க்கையில் அதிகாரம் உரிமையானது. நீ எனக்கு கீழ்ப்படுத்து நடக்கணும், நீ எனக்கு அடிமையாக இருக்கணுன்றதால இந்த கட்டளையை அவர் பிரதானமாக கொடுத்தார். அதனால இந்த கட்டளை உடன்படிக்கையின் ஜனங்களுக்கானது, அவரோடு இருக்கக்கூடிய உறவுடைய மக்களுக்கு பிரதானமாக இருக்கிறாங்க. இப்போ 4வது பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். காலை பயணவாசி 4வது 2வது கட்டளை. ஒவ்வொரு கட்டளையும் குழுவான பாவங்களை சுட்டி காட்டுகிறது. 4வது திறவுகோலானது கட்டளைகளை விளங்கிக் கொள்ள மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த திறவுகோல் நீக்கப்படுமானால் நாம் கட்டளைகளை விளங்கிக் கொள்வது மேலோட்டமானதாக இருக்கும். இந்த 4வது திறவுகோலின் மூலம் ஒவ்வொரு கட்டளையும் குழுவான பாவத்தை கண்டிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு பாவமும் தவறான பாவங்களில் குழுவில் அடங்கியிருக்கிறது. மோசே அதனை பல இடங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலும் அவ்விதம் சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரத்திற்கு எதிரான கட்டளையானது இருதயத்தில் இச்சிப்பதோடு கூட இணைந்ததாக இருக்கிறது. கொலை பாதகத்தை குறித்து கட்டளையானது இருதயத்தின் வெறுப்போடு இணைந்ததாக இருக்கிறது. ஆகவே கட்டளையில் முக்கியமான பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது அதோடு இணைந்த மற்ற பாவங்களும் உள்ளடங்கியதாகவே இருக்கிறது. 10 கட்டளைகளும் கீழ்ப்படிந்து கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கும் பாவங்களுக்கு நாம் விலகி இருப்பது அவசியமாகும். கட்டளைகளோடு இணைந்த மற்ற பாவங்களையும் நாம் சிந்திக்க வேண்டும். மோசே ஒரு கட்டளையை குறித்து சொல்லும் பொழுது அதோடு இணைந்து மற்ற பாவங்களை குறித்து பேசுகிறார். உதாரணமாக, விக்கிரக ஆராதனை, சிலைகளை வணங்குவது முதன்மையான பாவங்களில் ஒன்றாக இருக்கும் நிலையில் நாம் நம்முடைய ஆராதனையிலும் வாழ்க்கை முறையிலும் இந்த காரியங்களில் மாம்ச பிரகாரமாக அவைகளை நாம் பின்பற்றும் பொழுது அவைகள் கடவுளுக்கு பிரியப்படாததாக காணப்படுகின்றன. அதே போல விபச்சாரம் என்கிற பாவத்தில் உண்மைத்தன்மை இல்லாமையும் இன்னும் ஆவிக்குரிய விபச்சாரங்களை போன்றவற்றையும் அடங்கி இருக்கிறதாக இருக்கிறது. ரைட். ஓகே, 4வது பாயிண்ட் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு கட்டளையும் ஒவ்வொரு கட்டளையுடன் இணைந்ததாகவே இருக்கிறது. ஒரு கட்டளையை வாசிச்சுட்டு இது அவ்வளோதான் அப்படின்னு விட முடியாது. அதுக்கு இணையான கட்டளையும், அதான் பாவம் செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் அந்த கட்டளையோட இணையான கட்டளையாக தான் இருக்குது. ஆனால் அந்த கட்டளைகள்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவர் இந்த ஆவிக்குரிய விபச்சாரம் போன்ற கொஞ்சம் கஷ்டமாக ரொம்ப எளிமையாக சொல்கிறார். அந்த புத்தகத்தை நீங்கள் 2-3 கூட வாசினா தான் புரியும். ஆங்கிலத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணனால அவ்வளோ எளிமையாக பண்ண முடியல. என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு கட்டளை வந்து ஒரு சங்கிலி போன்றது. ஒரு சங்கிலியில் ஒன்றை கட் பண்ணிங்கன்னா எல்லாம் விழுந்துடும். எந்த ஒரு பாவத்தை நான் மீறினாலும் 10ஐயும் நான் மீறுறேன். உதாரணத்துக்கு நான் விக்கிரக வழிபாடுன்னு ஒரு பாவத்தை செய்கிறேன், ஆனால் உபச்சாரம் பண்ண கொலை செய்கிறேன், பொய் சொல்ல வச்சுக்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறேன் நான் ஒரே ஒரு பாவம், இந்த கடவுளை விட்டு இந்த சிலையை கொடுக்குறது, இது மட்டும் தான் பாவம் முடியும். ஆனால் அதனுடைய ஆழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உபச்சாரம். ஆள் உபச்சாரம்னு சொல்லும் பொழுது, அதாவது புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தவறான உறவு மாதிரி உபச்சாரம் இல்லை. உன் இருதயத்தில் தவறான ஆசை கொண்டாவே அது உபச்சாரம், சிந்திச்சேனாவே அது உபச்சாரம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் விக்கிரக ஆராதனை விபச்சாரத்தை ஒன்றாவே சொல்றார். விபச்சாரன்றது கொடுக்கப்பட்ட உறவுக்கு உண்மை இல்லாமல் போகிறது விபச்சாரம். உண்மையான ஒரு உறவுல வந்து பிரிந்து போகிறது.
இப்போ அது கடவுள் தன்னோட சொல்கிறார். கடவுளுடைய உறவுல இருந்து மனுஷன் வேறு எதோட இணைந்தாலும் அது விக்கிரக ஆராதனை. அதுதான் விக்கிரக ஆராதனைனா சிலை கிடையாது. சிலையை உண்டாக்கி கும்பிட்றது மாத்திரம் விக்கிரக ஆராதனை. சிலையே இல்லாமல் நம்ம விக்கிரக ஆராதனை பண்ணணும். கடவுளுக்கு முதலிடம் தராமல் வேற இச்சையோ பணத்தையும் முதலிடம் வச்சாலும் அது விக்கிரகம். பணத்தை விக்கிரகமாக கும்பிட முடியும், பொருளை விக்கிரகமாக கும்பிட முடியும், குடும்பத்தை விக்கிரகமாக கும்பிட முடியும். இப்போ நான் விக்கிரக ஆராதனை செய்யும் பொழுது உபச்சாரம் எப்படி செய்யலைன்னா உண்மையான கடவுளுக்கு துரோகம் பண்ணனால அது உபச்சாரமாக ஆகுது. அப்புறம் ஒரே கடவுளை கும்பிடாத முதல் கட்டளையை நான் மீறேன். அப்புறம் உண்மையான கடவுள் எனக்கு இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அந்த கடவுளை நான் வேற சாயலை கொண்டு வரும் பொழுது கடவுளுடைய நாமத்தை வீணில் வளர்க்குறேன். நான் உண்மையான கடவுளை இந்த வடிவில் கும்பிட்றேன்னு சொல்லும்போது என்ன செய்கிறேன்? போலியாக அந்த கடவுளை ஆராதிக்கிறேன். ரைட்டா? அப்படி நான் விக்கிரக ஆராதனை செய்யும் பொழுது ஓய்வுனால என்னால் பரிசுத்தமாக மேற்கொள்ள முடியாது. விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு கடவுளுடைய நாளை நான் கடவுளை உண்மையாக நேசிக்க முடியாது. 4 கட்டளையும் மீறுறேன். தகப்பனையும் தாயையும் கணவன்வாயாகிறது கடவுளுடைய அதிகாரத்தை மீறுறது, கடவுள் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மீறுறது. அப்போ நான் விக்கிரக வழிபாடு செய்யும் பொழுது கடவுளுடைய வார்த்தையின் அதிகாரத்தை மீறு. கடவுள் சொல்லியிருக்காது இந்த மகாராசன் 5ஆவது கட்டளையும் நான் மீறுறேன். விக்கிரக ஆராதனை செய்யும்போது அது கொலையும் உள்ளடக்கிறது. கொலைன்னா அது கத்தி எடுத்து கொடுக்கறது இல்லை, உணர்வு கொலை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு மனுஷனை சொல்கிறது, ஒரு மனிதன் மனசை நோக்கடிச்சாலே அது போல. அப்போ நான் விக்கிரக வழிபாடு பண்ணும்போது கடவுளுடைய இருதயத்தை நோக்கடிக்கிறேன், கடவுளுடைய இருதயத்தை நான் கொலை செய்கிறேன். அப்போ அது 7ஆவது கட்டளை பார்த்தா உபச்சாரத்தோட தொடர்புடையது. இப்போ அது பொய்னா என்னன்னா உண்மை அல்லாததை பேசுறது மாத்திரம் இல்லை, உண்மையை பேசாமல் இருந்தாலும் பொய். தவறானது பேசுறது மாத்திரம் பொய் இல்லை, சரியான நேரத்தில் சரியானதை நான் செய்யாமல் இருந்தேன்னா அது பொய். இப்போ சரியான நேரத்தில் கடவுள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் விக்கிரகம் கொடுத்தேன்னா நான் பொய்க்காரனாக இருக்கிறேன். கடைசியில் இச்சையாக இருப்பாயா? கடவுள் இருக்க வேண்டிய இருதயத்தில் வேற எதை ஆசைப்பட்டாலும் இச்சை. இப்போ நான் கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல விக்கிரகத்தை ஆசைப்படையா இருந்துச்சு. இப்படி தான் பார்க்கணும். ஒரு விக்கிரக வழிபாடுன்ற கட்டளை இந்த 10ஐ மீறுது. இப்போ அதே தான் நீங்கள் கொலையையும் உபச்சாரத்தையும் களவையும் ஓய்வு நாளையும் பார்க்க. இது எல்லாமே குழுவாக செய்கிற பாவம். 9ல் சரியாக இருக்கேன், 1ல் தவறி போனேன், 3ல் சரியாக இருக்கேன், 4ல் வீழ்ந்து போகிறேன் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஒரு பாலில் நீங்கள் ஒரு துளி விஷத்தை ஊற்றினாலும், ஒரு பாட்டில் விஷத்தை ஊற்றினாலும் ஒன்று தான். ஒரு துளி விஷம் ஊற்றினாலும் அந்த பாலை குடிக்க முடியாது, ஒரு குடம் விஷத்தை ஊற்றினாலும் குடிக்க முடியாது. கடவுள் வந்து பாவத்துக்கு தான் பாரு. ஆதாம் ஒரு கீழ்ப்படியாமை தான். சாப்பிடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டான், அந்த சாப்பிடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டதில்ல இந்த 10ஐயும் முன்னேறி இருக்கிறான். அதுதான் நீ சொல்கிறாரு, இது குழுவாக நம்ம மீறுவோம் அப்படின்னா. 5வது சீலாகாவாசம் 5வது கட்டளைகளில் இருக்கும் எதிர்முறையில் நேர்மறையை அறிந்து கொள்ளலாம். கடைசியாக சொல்லப்படும் திறவுகோல் எதிர்மறையாகவும் நேர்மறையாகவும் பார்க்கக்கூடிய காரியங்கள் அடங்கியிருக்கின்றன. ஒரு கட்டளையில் இந்த பாவத்தை செய்யாதே என்று சொல்லுகிற போது அதன்படி செய்யாமல் இருக்க தேவையான நற்குணத்துக்கு நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது. கட்டளைகள் எதிர்மறையாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவைகள் மனிதனின் பாவத்தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் விசுவாசிகள் அதற்கு எதிராக இருக்கும் நேர்மறையான குணங்களை பின்பற்றும்படியாக இங்கு எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் பணம் ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இங்கு பண ஆசையை விட்டு விலகுங்கள் என்பது எதிர்மறையாக இருந்தாலும் போதும் என்கிற மனது நமக்கு வேண்டும் என்பது நேர்மறையாகவே இருக்கிறது. கடவுள் ஆரம்பத்திலிருந்து இவ்விதமாக கட்டளைகளை கொடுக்கும் பொழுது எதிர்மறையான கட்டளைகளுக்கு நேர்மறையான பண்புகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோசே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். இறைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக கொடுத்துள்ளார். எதிர்மறையாக கொடுக்கப்பட்ட கட்டளையில் நேர்மறையான கட்டளை என்ன என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து பின்பற்ற வேண்டும். இன்னுமாக மோசே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாக கைக்கொள்வீர்களாக. நீ நன்றாயிருப்பதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து
அதை சுதந்திரப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் உன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாய் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக என்று சொல்லுகிறார். இங்கு நீ நன்றாய் இருப்பதற்கு என்று சொல்லுகிறார். விதமான காரியத்தை நாம் பார்க்க தவறும் பொழுது கட்டளையின் முக்கியமான போதனையை பின்பற்ற தவறிவிடுகிறோம். ஆகவே நாம் இவ்விதமாக கட்டளையை விளங்கி கொண்டு பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் காரியத்தில் கிறிஸ்துவை முழுமையான ஆசீர்வாதத்திற்குரிய காரணமாக பார்க்கிறோம். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் கிறிஸ்து நிறைவேற்றின அவரது பணியின் மூலமாகவே பலனை பெற்று இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கின்றார்கள். நாம் கட்டளையை முழுமையாக பின்பற்றி நிறைவேற்றி விடுவோம் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் இவ்விதமான கட்டளைகளை நிறைவேற்றும்படியாக முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானதாகும். ஒரு சிறு குழந்தை ஒரு சிறிய செயலை செய்யும் பொழுது அந்த குழந்தையின் நற்குணத்தை பாராட்டும்படியாக பெற்றோர்கள் ஏதாகிலும் பரிசுகளை கொடுப்பார்கள். ஆனால் அந்த குழந்தையின் கீழ்ப்படிதல் என்பது கொடுக்கும்படியான பரிசை பெறுவதல்ல. ஆகவே நாம் விதமான கட்டளைகளை பின்பற்றும்படியான காரியம் என்பது கிறிஸ்துவானவர் செய்து முடித்த கிரியையின் மூலமாக கிருபையின் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்வதாக இருக்கிறது. எபிரேயர் 12 சொல்லப்பட்ட வண்ணமாக கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அனைத்து ஆவிக்குரிய ஆறுதலையும் உறுதித்தன்மையும் கடவுளால் அருளப்படுகிற கிருபையில் ஜபத்திற்கு பதில் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். ஒருவேளை கடவுளின் சிக்ஷைக்கு உட்பட வேண்டியதாக இருக்கலாம். ஓகே, கடைசி என்ன சொல்றாரு? ஐந்தாவது என்ன குறிக்கிறது அந்த பாயிண்ட்? தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் இச்சையாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக நாங்கள் சொல்லும்போது எல்லாமே எதிர்மறையாக இருக்குது. ஆனால் அந்த எதிர்மறையில் தேவன் ஒரு நேர்மறையை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் அந்த நேர்மறையான காரியங்கள் என்னன்னு ஆராய்ச்சி பார்த்து அதை அவங்க சரியாக கடைபிடிக்கலைன்னா வேத போதனையினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் இழந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேர்மறை எதிர்மறைனா என்ன தெரியும்ல? நேர்மறை எதிர்மறைனா என்ன? சரியான காரியம் அதுக்கு எதிராக. நேர்மறைனா நியாயமான வழி, எதிர்மறைனா அதுக்கு நியாயத்துக்கு எதிர்பார்க்க. இப்போ ஆண்டவர் இங்கே எதை செய்யாத அதை செய்யாத, இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு சொல்கிறார். பெரும்பாலான கட்டளை வந்து செய்யாதுன்னு தான் இருக்கு. ஓய்வு நாளை செய்யி தகப்பனை தாயும் கடன் பண்ணுங்க, மற்றெல்லாம் விட்டு தொடக்கூடாது, ஒரு கடவுளை விட்டு விலகாத, செய்யாத கூட செய்யாத, எல்லாமே செய்யாத செய்யாதன்னு சொல்லும் பொழுது வெறுமனே செய்யாமல் இருக்கிறத மாத்திரம் சொல்கிறேன், இதை செய்யக்கூடாது மாத்திரம் சொல்கிறேன். நீ செய்யறதுன்னு ஒன்று இருக்கு, அதை செய்யி அப்படின்றார். கொலை செய்யாத அப்படின்னா கொலை செய்யாமல் இருக்கிறது, ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பாக சொல்லி, ஒரு உயிரை அழிக்காதுன்னு சொன்னால் அந்த உயிரை காப்பாற்று, அந்த உயிரை அழிவுக்கு நேரம் விடாது அப்படின்றார். இப்போ பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னால் உண்மை மட்டுமே எப்பயும் பேசுன்னு சொல்கிறாரு. பொய் சொல்றதுனா வாயை மூடிட்டு இருக்கிறது இல்லை, உண்மையிலே நான் பேசணும். இச்சையாத அப்படின்னு அந்த கட்டளை சொல்றதுன்னா இருக்கிறதுல திருப்தியாக இருக்கிறார். அளவுக்கு மீறிய ஆசை தான் இச்சை. தேவன் உனக்கு கொடுத்துருக்கிறதுல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். எதெல்லாம் செய்யாதுன்னு சொல்கிறாரோ அதுக்கு பின்னாடி நேர்மறையாக எதெல்லாம் செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறார். அதான் அவங்க பிரதானமாக சொல்கிறாங்க, கட்டளைகள் இருக்கக்கூடிய எதிர்மறையில் நேர்மறையை அறிந்து கொள்ளலாம், நேர்மறையிலும் எதிர்மறையில் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஒரு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாகனா அதை செய்யுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்டாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாத,
அதிகாரத்தை மதிக்காமல் போயிடாது. உனக்கு மேலே உள்ள எல்லா அதிகாரத்தையும் கனமாக மேன்மையா என்னன்னா அநியாயமாக அதிகாரத்தை நிஷ்டூரம் பண்ணாது. ஓய்வு நாளை சுத்தமாக ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் அந்த நாளில் பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் நடந்துடாது. அந்த நாளில் தேவனிடத்தில் வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை விட்டு போயிடாது. இது ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். ஒரு நாணயத்துக்கு 2 பகுதி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கட்டளைக்கும் 2 பகுதி இருக்குது. செய்யாதுன்னு சொன்னால் எதை செய்யணும்னு கற்றுக் கொடுக்குது, செய்யணும்னு சொன்னால் எதை செய்யக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குது. அதான் அவர் இங்கே உதாரணமாக சொல்கிறார். இது புதிய ஏற்பாடு வசனம்லாம் சொல்கிறார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து அப்படின்னு மாத்திரம் சொல்கிறார். பண ஆசையோடு இருக்காதுன்னு சொல்கிறார். உங்களுக்கு இருக்கிறது போதும் என்ன, இருக்கிறது போதும் என்னதான் நீ பண ஆசை இல்லாதவங்க எல்லாம். அங்குதான் அவர் பிரதானமாக இந்த எல்லா கட்டளையும் கடவுளை எப்படி முழு இதயத்தோட முழு பலத்தோட அன்பு போகணும்னு சொல்லுது. அந்த கட்டளையை இஸ்ரேல் மக்கள் கொடுக்கும் பொழுது இவங்க செஞ்சிருவாங்க அப்படின்னா அவருக்கு கொடுக்கும் பொழுது இவங்க செய்ய மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஏன் கொடுத்தாரு அப்படின்னா அந்த கட்டளையின் மூலமாக கடவுளுடைய நீதியையும் பரிசுத்தையும் வந்து அதை தங்களால் நிறைவேற்ற முடியாது என்பதை அறிந்து கடவுளுடைய இரக்கத்தையும் கிருபையும் சார்ந்து வாழும்படியாக கட்டளை விடுவார். நியாய பிரமாணத்தை கடவுள் கிறிஸ்துவிடத்தில் வந்து விசுவாசிக்கிறது தான் கொடுத்தாரே ஒழிய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த கட்டளை கொடுக்குறார் இல்லைங்களா. ஆனால் கிறிஸ்துவிடத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டவனால அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய பலனையும் அறிவையும் கடவுள் கொடுக்குறார். இப்படி இருக்கு என் கட்டளை, இதை பார்த்தேன்னா நீ கேட்கொள்ள முடியாது, இதை மீட்கக்கூடிய இதை நிறைவேற்ற இயேசுவை பார்த்து இதை கை கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த கட்டளையினுடைய சாராம்சமே அன்பு தான். நிறைய நேரம் 10 கட்டளையை நம்ம ஏதோ கடவுளுடைய சாபமாக கோபமாக பார்க்கணும். இந்த கட்டளை முழுமையாக அன்பு நிறைந்து கடவுளை எப்படி அன்பு கூறணும், சக மனிதன் எப்படி அன்பு கூறணுன்ற மனித வாழ்க்கையில் அன்பு எவ்வளோ மையமானதுன்றதை நீங்கள் கட்டளை பார்த்தா தான் புரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு கட்டளையும் ஆண்டவர் விளக்கப்படுத்தும் பொழுது அவருடைய இருதயத்தினுடைய அன்பு படைப்பின் மீதும் மனிதர்கள் மீதும் கடவுள் எவ்வளவு ஆழமான அன்பு கொண்டவர்களாக இருக்கிறார் அப்படின்றத சொல்லுவாங்களா. அந்த அன்பு பாயிண்டின் மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கட்டளைகளை பார்க்க போகிறோம். ரைட். முதலாவது கட்டளையில் ஒரு கொஞ்சம் காரியங்கள் நம்ம பார்த்து முடிக்கலாம். முதலாவது கட்டளை 17வது பக்கம் எழுத 17வது கட்டளை லட்சுமி வாசனையார். முதலாவது கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம். கட்டளை முதலாவது வைப்பது, கடவுளை முதலாவது வைப்பது, எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். கொலோசியர் 1:18. முதலாம் கட்டளையானது சுவிசேஷத்தின் வாக்கு தத்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது நாம் கடவுளுக்கு நெருக்கமாக வரவும் அவரை ஆராதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் வாக்கு பண்ணுகிறது. கடவுளை முழுமையாக நம்புகிற ஆத்மாவிற்கு அவர் நல்லவராக, கிருபை உள்ளவராக, தகப்பனாக, இரட்சகராக, நண்பராக இருக்கிறார். மேலும் அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்பதையும் குறிக்கிறதாக இருக்கிறது. அவர் நம்மை நோக்கி, நீங்கள் என்னிடத்தில் வந்து என்னை நேசித்து என் உண்மை தன்மையை அறிந்து மன்னிப்பையும் ஜீவனையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். நீங்கள் என்னுடைய நித்தியமான திட்டங்களில் பங்கு பெற்று என்னுடைய பிள்ளைகளாக பங்கு பெற்று வாழுங்கள். நான் எப்பொழுதும் உங்களுடைய தேவனாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் ஜீவனுள்ள ஒரே கடவுளை தவிர வேறு எதுவும் அவசியமில்லை என்பதை காட்டுகிறது. ஒரு காலம் தவறாத மகிமையான கடவுள் நமக்கு இருப்பதால் நாம் எதிலும் வேறொரு கடவுளை தேடி போக வேண்டிய அவசியமில்லை. ஒரே கடவுளை மட்டுமே நாம் ஆராதிக்கவும் நம் வாழ்க்கைக்கு சத்தியத்திற்கும் அவரே காரணராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய ஆளுகைக்கு உட்பட வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். வேறொரு தேவர்களை பற்றி வரையறை. இந்த முதலாம் கட்டளையில் வேறே தேவர்கள் என்பது எதை குறிக்கிறது? அவைகள் வெறுமையாக சொல்லப்படும் புற ஜாதி விக்கிரகங்கள் அல்ல. வேறே தேவர்களை குறித்து ஹென்றி என்கிற வேத வியாக்கியானி கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார்.
ஒவ்வொரு காரியத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் அதிகம் நேசிக்கவோ வாஞ்சிக்கவோ அதில் மகிழ்ச்சி அடையவோ அல்லது பாவ அறிவிலிருந்து எவ்வித நன்மையையும் எதிர்பார்ப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அதே போல எந்த ஒரு நபரோ அல்லது சிருஷ்டிக்கப்பட்ட வேறெந்த பொருளோ தடையாக இருக்கக்கூடாது. எந்தவித நாத்திகமும் தெய்வ பக்தி இல்லாதவையும் கடவுளுக்கு எதிராக இருக்கின்றன. பெருமையுள்ள மனிதன் தனக்கென்று விக்கிரகத்தை வைத்துள்ளான். ஏனென்றால் அவன் தன்னைத்தானே ஆராதித்து மற்றவர்கள் அவனை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். பொருளாசை உள்ள மனிதன் தன் ஐஸ்வர்யத்தை விக்கிரகமாக வணங்கி அதை நேசித்து அதிலிருந்து எல்லா சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறான். அதே விதமாக ஒரு விக்கிரகத்தை நம்பி அதை தொழுது அதன் மூலமாக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள விக்கிரக ஆராதனை செய்கிற மனிதன் விரும்புகிறான். வேதம் வேறு தேவர்களை குறித்து இவ்விதமாக சொல்லுகிறதா? முதலாவது கட்டளையின் மூலம் விளக்கம் இவ்விதமாக இருக்கிறதா? ஆம், நிச்சயமாக இவ்விதமான விளக்கத்தையே தருகிறது. பழங்காலத்தில் இருந்த விக்கிரகங்கள் படைக்கப்பட்டவைகளில் இருந்து மனிதன் மகிழ்ச்சி அடைவதையும் தன் சுயத்திலிருந்து மகிழ்ச்சி கொள்கிறதையும் உற்சாகப்படுத்துகிறது. முதலாவது கட்டளையானது புற ஜாதி விக்கிரகங்கள் மட்டுமல்ல, அவைகள் எல்லாவற்றையும் குறிக்கிறதோ அவைகள் எல்லாம் தடை பண்ணப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சுயமான நம்முடைய முக்கியமான தேவனாக இருந்திருக்கிறது. பெருமையானது நம் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நம்மை ஆளுகை செய்து முதலாவது இடத்தை பிடித்து கொள்ள காரணமாக இருக்கிறது. நாம் நம்மையே முதலாவது மையப்படுத்தி மெய்யான கடவுளுக்குள் ஆர்வம் கொள்வதை அது தடை செய்கிறது. ரட்சிக்கப்பட்ட பின்பாக பெருமையையும் சுயத்தையும் நேசிப்பதை விட்டு நம் மிகப்பெரிய எதிராளியாக அவைகள் காணப்படுகிறது. பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் விபச்சாரக்காரனுக்காவது அசுத்தனுக்காவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார். மேலும் பிலிப்பியர் நிருபத்தில் அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இங்கு இச்சையானது முதலாவது கட்டளையை உடைக்கும் என்று சொல்லுகிறார். வேதாகமத்தின் மொழியில் கடவுளுக்கு புறம்பாக கட்டுப்படுத்த இயலாத எதுவும் வேறு தேவர்களாக இருக்கின்றன. சொல்றாரு முதல் கட்டளையில வேறு தேவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுது. வேறு தேவன் பார்த்துக்கிட்டா நம்ம படைத்த இயேசு பிதாவை தான் நம்ம குறிப்பிடுறோம். வேறு தேவர்கள் விக்கிரகத்தையே வேறு தேவர்கள் வேறு கடவுள்னே குறிப்பிடாம தேவர்கள்னே இதில் குறிப்பிடுறாங்க. விக்கிரகங்கள் எதிரி இருக்கான்னா எதிரின்னு சொல்லணும். எதிரி தான் என்னை மாதிரி அவனும் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. தேவர்கள்ங்கிற குறிப்பிடாம அந்த விக்கிரகத்தையே வேற கடவுள்னு சொல்கிறாங்க. வேற சாமி கும்பிட்றியா அப்படின்னு கேட்குறான். வேற சாமி கிடையாது, அது வேற ஒரு விக்கிரகம். வேற விக்கிரகம்னு சொல்லணும், வேற தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என்ன அர்த்தம்னா விக்கிரகங்கள் மட்டும் வேற தேவர்கள்னு அர்த்தம். அதான் ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல இந்த கட்டளை கடவுளை பிரதானமாக வைக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது ஆரம்பிக்கும் பொழுது என்னை அன்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். என்ன தவிர அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மட்டும்தான் உண்மையான
கடவுள். என்னை தவிர உனக்கு வேற எந்த கடவுளும் இல்லை அப்படின்றத அவன் சொல்ல வர. நீ முதல்ல நான் உண்மையான கடவுளாக இருக்கிறதுனால நீ நெருக்கமாக வரவும், நீ ஆராதிக்கவும், நீ மகிழ்ச்சி கொள்ளவும், சந்தோஷத்துக்கும் உனக்கு தகப்பனா, ரட்சகனா, நண்பனா நான் மட்டும்தான் இருக்கேன். என்னை தவிர நீ எங்கேயும் போகாத அப்படின்ற. அப்போ கடவுளை தவிர நம்ம எங்கே போனாலும் அது வேறே தேவர்கள், அது வேற இடத்துக்கு நம்ம போகணும். அது விக்கிரகமாக மட்டும் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரே கடவுளை கும்பிடக்கூடிய சில மதங்கள் இருக்குது. பெரும்பாலான மதம் பல தெய்வ வழிபாடு இருக்குது. சில மதம் ஒரு கடவுளை தான் கும்பிடுது. இப்போ இஸ்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அவனும் இறைவன் ஒருவன் என்ன சொல்லுது. புத்த மதமும் கடவுள் ஒன்றுன்னு தான் சொல்லுது. சீக்கிய மதமும் கடவுள் ஒன்றுன்னு தான் சொல்லுது. இப்படி பல மதங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கடவுள் தான்பா. இப்போ இந்துவே நீங்கள் கேட்டீங்கன்னாலும் கடவுள் ஒருத்தர் தான். எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப கடவுள் நானே தான் கடவுள்னு அவராக சொல்லிக்கிறாரா? அவரை வேறொருத்தர் இவரு தான் கடவுள், வேறொருத்தர் வணங்காத அப்படின்னு வேறொருத்தர் சொல்றாரா? இங்க அவரு தான் கைப்பட எழுதி மோசையை கொடுத்துருக்கிறார். அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும் நான் மட்டும்தான் கடவுள். நீங்க ரொம்ப வித்தியாசமா கவனிச்சீங்கன்னா புற மதத்துக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள பெரிய வித்தியாசம். இந்த எண்ணெய் என்ற வார்த்தையை வேற எந்த கடவுளும் எந்த மதமும் பயன்படுத்த. முருகன் நான் மட்டும்தான் கடவுள் சொல்லிக்கிறாரா? விநாயகரோ சிவனோ நான் மட்டும் அவங்க தான் என்ன மாதிரி 3030 கோடி கடவுள் இருக்குன்னா சொன்னாங்க. அவங்கள மனிதர்களா உற்பத்தி பண்ண கடவுள். இப்போ அவர் ஒரு சொல்றேன், அவருக்கு சரித்திரம் தெரியாது. இப்போ அவர் எப்படி எழுதி கொடுத்தாரு, எங்கே எழுதி கொடுத்தாரு, யார்கிட்ட எழுதி கொடுத்தாரு, நீங்கள் விளக்கம் சொன்னீங்கன்னா அவருக்கு புரியும். இப்போ எப்படி எழுதி கொடுத்தாரா அப்படின்னு நம்ம எழுதி கொடுத்தது நமக்கு தெரியும், சரித்திரம் படிச்சதாங்க. இப்போ அவருக்கு நீங்கள் சொல்லணும். நான் நல்லவன் அப்படின்னு நானே சொல்லக்கூடாது, நீங்க சொல்லணும். நீங்க அவருக்கு சொல்லி முடியாண்டி நல்லவர்னு நீங்க பிறர் தான் சொல்லணும். நானா நல்லவன்னு சொல்லிட்டு இருக்கணும், அது தப்புங்க. ஆனா இந்த கடவுள் அவரா சொல்றாரு நான் தான் கடவுள், வேற ஒருத்தர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால எப்படி அவர் சொல்ல முடியும்? சொன்னா கடவுளா இருக்க முடியுமா? இப்ப மனிதனுக்கும் கடவுளுக்குமான பெரிய வித்தியாசம். உங்களை நான் நல்லவன் சொல்லலாம், இவர் நல்லவன் சொல்லலாம். கடவுளை இப்ப குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவை யாரும் சொல்ல முடியும்? எனக்கு ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு தகப்பன் யாரு, தாய் யாருன்னு யாரும் சொல்லுவான்னு கேட்கு. அவங்க தான் சொல்லணும், அம்மா தான் சொல்லணும். வேற யாரும் சொல்லலாமா? வேற யாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படிதான் கடவுள் நீங்க சொல்றாரு. அவர் படைச்சனால நான் மட்டும்தான் கடவுள்னு அவர் நமக்கு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தான் அந்த உரிமையும் அவருக்கு தான் அந்த அதிகாரமும் அவர் கொண்டிருக்கார். குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட போய் எங்கள் அப்பா அம்மா யாரும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படி கேட்குமா? அப்படி இன்னொருத்தவங்க இதுதான் உங்கள் அப்பா அம்மான்னு சொன்னால் உண்மையா இருக்குமா? நான் பெற்றேன், எனக்கு தான் வழி தெரியும், நான் தான் உன்னை பெற்றேன், நான் தான் உன்னை வளர்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்றத நான் தான் உரிமையாக சொல்லுவேன். அந்த குழந்தைக்கு இதுதான் அம்மா, இதுதான் அப்பா, இதுதான் தாத்தா, நான் தான் கற்றுக் கொடுப்பேன். நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியாது கூட. அதே போலதான் இவர் கடவுள்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு கடவுள் யாரு எப்படிப்பட்டவர்னு தெரியாது. நம்ம படைப்பா இருக்கோம். நீங்களும் நானும் இன்னொரு படைப்பை இவர் யாருன்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா இவரை போல சுபாவம், இவரை போல தன்மை, இவருக்கு இருக்கிற எல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆனா கடவுளுக்கு இருக்கிற எதுவுமே நமக்கு இல்லையே. கடவுளுடைய எந்த சுபாவமும் இல்லாதனால கடவுளே தன்னை யாருன்னு சொன்னா மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த கடவுள் இன்னொருத்தரை பார்த்து கடவுள் சொன்னா அவர் கடவுளாக முடியும். அதனாலதான் அவருக்கு என்ன சொல்றாரு, நான் நானே தேவன். இங்க முஸ்லீம் சொல்லலை, புத்த மதம் சொல்லலை, புத்தர் எங்கேயும் சொல்லலை, சீக்கிய மதம் சொல்லலை, உலகத்துல எந்த மதமும் நானும் ஒரு கடவுள் தான் சொல்றாங்க. நானும் ஒரு கடவுள். அது ஒரு மாம்ச பிரகாரம் மாம்ச பிரகாரம் அப்படின்னு சொல்றதை விட பல தெய்வ வழிபாடுகளை ஊக்குவிக்கிறாங்க. எல்லா தெய்வமும் இருக்கு, அதுல நானும் ஒரு தெய்வம். அவதாரம் வருது. இந்துவே மதமே மனிதன் மறுத்ததுக்கு அப்புறம் கடவுள் ஆகிறாங்கன்னு அதனுடைய தத்துவமே. நீங்க செத்துட்டீங்கன்னா உங்களை கடவுளை வச்சுருவாங்க, உங்களுக்கு ஒரு சிலையை வச்சுருவாங்க. அப்படிதான் வச்சாங்க. இப்போ புத்த மதம் அப்படி கிடையாது.
சிலை வழிபாடுலாம் அங்கே இருக்காது. அவட ஒரே கடவுள் தான் சொல்கிறான். ஆனால் அவங்க யாருமே நான் மட்டும் சொல்கிறேன். இந்த பைபிள் உள்ள தேவன் தான் நான் மட்டும்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் மட்டும்தான் இருந்தார், அவர் மட்டும்தான் படைச்சார். வேறு யாரும் படைக்கல, வேறு யாரும் அவருக்கு முன்னாடி கிடையாது. ஆனால் இங்கே வேறு தேவர்கள்னு சொல்லும் பொழுது வேறு கடவுள் இருந்தனால அவர் அப்படி சொல்கிறார். இந்த உலகத்தில் பல கடவுள்கள் இருக்கிறாங்க, ஆனால் நான் தான் கடவுள்னு அவன் சொல்கிறேன். வேறு கடவுளுக்கு ஒன்றே கிடையவே கிடையாது. என் குழந்தைக்கு ஒரே ஒரு அப்பா ஒரே அம்மா தான் இருக்க முடியும். என் குழந்தைக்கு 2-3 அப்பா அம்மா இருக்க முடியாது. ஏன் என்னை படைத்த கடவுள் ஒருவராக இருந்தால் மட்டும்தான் ஒரு கடவுளாக இருக்க முடியும். வேறு தேவர்கள் மனிதர்கள் வேறு தேவர்களை உருவாக்கி வச்சனால இந்த ஒரே கடவுள்கிட்ட மனிதன் போகாமல் வழிவிலகி போகிறனால தான் அந்த மாதிரி வேறு எந்த கடவுளும் கிடையாது. கடவுள்னா நான் மட்டும்தான், என்னை தவிர யாரும் இல்லை. நான் தான் உன் தகப்பன், நான் தான் உன் ரட்சகர். அதனால உன்னை மீட்பதற்கும் உன்னை ரட்சிப்பதற்கு நான் மட்டும்தான் இருக்கேன். எகிப்திய இஸ்ரவேலர்களுக்கு அவர் அதான் சொல்றார். அவர் சொல்லும் பொழுது வேறே தேவர்கள்லாம் விக்கிரகத்தை சொல்றார். அதான் அவர் அங்கே சொல்றாரு. வேறே தேவர்கள்னு சொல்லும் பொழுது ஒரு சிலையப்போ அது வேற மதத்தில் உள்ள கடவுளை சொல்லாம இந்த உண்மையான கடவுளுக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லாமே இருதயத்தில் என்னை படைத்த கடவுள் பிரதானமாக இருக்கணும் அப்படின்ற அந்த வரைமுறையை விட்டு நான் விலகும் பொழுது நான் வேறே தேவர்களை ஆராதிக்கிறேன். அந்த வேறே தேவர்கள் என்னுடைய பணமாக இருக்கலாம், என் சொத்தாக இருக்கலாம், என் மனைவியாக இருக்கலாம், என் பிள்ளையாக இருக்கலாம். என் மனசுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்காதா இல்லை ரொம்ப சிம்பிளாக உங்கள் இருதயத்தில் எதை நீங்கள் ஆசைப்படுங்களோ அது உங்களுடைய தேவன். அது அந்த தேவனை தவிர வேறு யாராக இருந்தாலும் அது தேவன். அதுதான் இங்கே அவர் திரும்ப சொல்றார். மனிதன் தனக்கென்று மனுஷன் எப்பயுமே தன்னைதான் விக்கிரக வழிபாடு. நீங்கள் நல்லா ஆழமாக பார்த்தீங்கன்னா மனிதன் தன்னை ஆராதிக்க வருவாராக தான் விக்கிரக வழிபாடு. நான் நினைச்சபடி அவன் கடவுளை உருவாக்குறான். விநாயகர் இப்படிதான் இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மனசில் என்ன ஆசைப்பட்டானோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சிலையை உருவாக்கி என் கடவுள் வந்து இப்படி இருக்கணும், என் கடவுள் யானையாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், என் கடவுள் 10 அடி உயரத்தில் இருக்கணும், என் கடவுளுடைய கண்ணு பெருசாக இருக்கணும், கையில் சூழாயுதம் வேலாயுதம்லாம் இருக்கணும், என் கடவுளை பார்த்தா எல்லாம் பயப்படணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாக்கு படத்தோடு வச்சுருப்பான், முடியெல்லாம் அப்படியே பரட்டப்பட்ட மாதிரி வச்சுருப்பான். நீங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே போனீங்கன்னாவே நடுங்கி போகணும். ஏன் கடவுள் அப்படி நான் இருக்கிறேன்னு சொன்னால் அவன் மனதில் கடவுள் எப்படிலாம் இருக்கணும்னு அவன் நினைக்கிறான்னு அப்படிலாம் உருவாக்கி வச்சுருவான். அவனுடைய எல்லா இருதயத்தினுடைய அசிங்கத்துடைய வெளிப்பாடு தான் இருக்கிறான். கடவுளை பாம்பில் வைப்பான், குரங்களை வைப்பான், பல்லில் வைப்பான், என்னென்னலாம் நினைக்கிறான். கடவுள் நம்மகிட்ட வர மனிதன் பயந்துக்கிட்டே வரணும்னு எந்த கடவுள் நினைக்காது. ஆனால் கடவுள்கிட்ட போகும்போதே பயந்த சுவாதத்தோடே போகிறான். கீழே புளி நடுங்கி நாக்கு நீட்டிக்கிட்டு காலையெல்லாம் பார்த்து நாக்கு நீட்டிக்கிட்டு இருக்கு. ஐயனார் கருப்சாமிலாம் கையில் அகவாட வச்சுக்கிட்டு பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அது என்ன கடவுள் நான் நினைப்பேன். கடவுள்கிட்ட போகும்போது பயந்த சுவாதத்தோடு போக வேண்டியிருக்கேன். கடவுள் அன்பானவர் எதுக்கு இப்படிலாம் வச்சுருக்கான்னு நான் நினைப்பேன். அதனுடைய அர்த்தங்கள் தெரியாமல் அதான் ஒவ்வொரு விக்கிர வழிபாடும் மனிதன் தான் சுயத்தை ஆராதிக்கிறான். என்னைய படைச்ச கடவுள் முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் கடவுள் யாரும் முடிவு பண்ணணும். அதான் மனுஷன் சொல்கிறேன். என் ஊருக்கு தான் கடவுள், என் வீட்டுக்கு தான். அப்போ அந்த படமோ அந்த விக்கிரகமோ அதில் ஒன்றுமே இல்லை, ஒரு சக்தியில் அவனுக்கு தெரியும். அவன் தன்னை ஆராதிப்பதற்கு தனக்கான கடவுளை அவன் உருவாக்குறான். நான் தான் கடவுள்னு சொல்லாமல் சொல்கிறான் இருக்கிறத உண்மை. அடைச்ச கடவுள் எதை முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் கடவுளை முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னாவே நான் தான் கடவுள் அப்படின்னு ஒவ்வொரு இருக்கிற வழிபாட்டுக்கு பின்னாடி மனுஷன் தன்னை கடவுள்னு சொல்கிறான். அதுதான் அவர் இங்கே வேறே தேவர்கள். மனுஷன் வேற படைப்பில் எதை ஆராதிச்சாலும் அது வேற தெய்வம், தன்னை அவன் ஆராதிச்சாலும் அது வேற தெய்வன்றதை அவர் சொல்கிறார். சுயம் பெருமை எல்லாம் இதுதான் நான் சொல்கிறேன். இதுதான் முக்கியமானது. கடவுளுக்கு புறம்பா நம்ம எதெல்லாம் விரும்புகிறோமோ எதெல்லாம் உருவாக்குறோமோ அதெல்லாம் வேறு தெய்வம். ரைட். இப்போ கடைசியாக 20வது பக்கத்தில் வேறு எந்த கடவுளும் இல்லை, அதை வாசிக்கிறோம். அதிகமாக வாசிங்க. வேறெந்த கடவுளும் இல்லை. நாம் இந்த கட்டளையின் முழு விளக்கத்தை அறிந்து கொள்ள என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னையன்றி என்று சொல்லுவது
எனக்கு முன்பாக அல்லது எனக்கு மேலாக என்று பொருள் தருகிறது. இது அநேக தேவர்களை வைத்திருப்பதை சுட்டிக்காட்டுகிறது. இது நம் மெய்யான கடவுளுக்கு மிக உயர்ந்த இடத்தை தருவதற்கு எதிராக சவால் விடுகிறது. சாத்தானும் இவ்விதமாகவே நம்மை சமரசம் செய்தவனாக இருக்கிறான். மேலும் வில்லியம் ரண்டல் என்பவர் என்னுடைய பார்வையில் வேறே தேவர்கள் உனக்கு இருக்கக்கூடாது என்று பொருள் தருவதாக தன்னுடைய வேதாகம மொழிபெயர்ப்பில் குறிப்பிடுகிறார். கடவுளுக்கு எதிராக இருக்கும் எந்த ஒரு உருவத்தையும் படத்தையும் நாம் அனுமதிக்க கூடாது. அவரோடு கூட இருப்பதைப் போல காணப்படுகிற தேவர்கள் என்ன? சில மக்கள் தங்களின் பணம், இசை, நாகரிகம் இவைகளை கடவுளுக்கு அர்ப்பணித்து செயல்படலாம் என்பதாக சொல்லுவதுண்டு. அவர்கள் அதிக விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு தங்கள் சமூகத்தில் எவ்வித கஷ்டமும் இல்லாமல் இருப்பதைப் போல காட்டுவதுண்டு. அவர்கள் நவநாகரிக இசையை இசைத்து கொண்டு கூட்டத்தை கவர்ச்சிக்கும்படியாக செய்வதுண்டு. அவர்கள் தங்கள் வீடு சந்திப்பு நாட்களில் அதிக விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு கவர்ச்சிப்பதும் உண்டு. இவ்விதமாக நம்முடைய சுய விருப்பத்திற்கு ஏதுவான காரியங்களை கர்த்தரின் காரியங்கள் போல செய்வதுண்டு. சில மக்கள் வேதத்தை மறுதலிக்கும் கத்தோலிக்க சபையோடு தாராளவாத கொள்கை கொண்ட மக்களோடும் இணைந்து கிறிஸ்தவத்தை பின்பற்றுவதுண்டு. எப்படியாயிருந்தாலும் முதலாவது கட்டளையானது வேறெந்த ஒரு தேவர்களையும், அதாவது பக்திக்குரிய வழிமுறையோ பொருள் பிரகாரமான வழிமுறையோ கடவுளுக்கு எதிராக எந்த காரியத்தையும் நாம் கொண்டிருக்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் இருந்த இஸ்ரேல் மக்களின் பெரிய பிரச்சனை யாதெனில் கர்த்தரையும் தொழுதார்கள், அதே வேளை மற்ற விக்கிரகங்களையும் தொழுதார்கள். அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்து தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, ரைட். அவங்க என்ன சொல்றாரு? கடவுளுக்கு எதிராக இருக்கும் எந்த ஒரு உருவத்தையும் படைத்து நாம் நம்பிக்கக்கூடாது. எந்த உருவமும் எந்த பொருளும் எல்லாமே இருக்கிறவங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாங்க. கடவுளை ஏமாத்திரமான செய்தி சொல்றாங்க. கடவுளையே இதுதான் கடவுளை விரும்புறாரு, இதுதான் கடவுளை விரும்புறாரு, இந்த விஷயம் தான் அதுதான் அப்படின்னு அவரை சொல்லி நம்மளை ஏமாத்திடுற மாதிரி இருக்கு. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தருக்கு பயந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் அதையுமே கலந்து கர்த்தருக்கு பயந்துருக்காங்கன்னு குறிப்பிடுறாரு. பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேல் மக்களின் பெரிய பிரச்சனை யாதனை தொழுதார்கள், அதே வேளை மற்றவர்களை தொழுதார்கள். பயந்து தங்களை விக்கிரகங்களை பயந்து, அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்து தங்கள் விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். கர்த்தருக்கு பயந்து தங்கள் விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். என்ன புரியுது? கர்த்தருக்கு பயந்துன்னு சொல்லி தங்கள் விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். அதாவது பயத்துல ரெண்டு பயம் இருக்குனே, ரெண்டு பயம். ஸ்கூல்ல பிள்ளைகளே நமக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, இதை செஞ்சா நம்மளை அடிச்சிருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். இந்த பொருள் எடுத்தால் தண்டிச்சிருவாங்கன்னு பயந்து நம்ம கீழ்ப்படுகிறோமா, இப்படிலாம் போனால் நம்ம அப்பா அம்மாவுக்கு அவமானமா, இப்படிலாம் போனால் அவங்க நம்மளை தண்டிச்சுக்காங்க, வெளியே அனுப்பிடுவாங்கன்ற ஒரு பயம். இன்னொரு பயம் பார்த்தீங்கன்னா அன்பின் நிமித்தமாக இருக்கும். நம்ம அப்பா அவ்வளோ முக்கியமான இடத்துல இருக்காரு, இவ்வளோ மேன்மையாக இருக்கிறாரு, நமக்கு எல்லாம் நன்மையும் செய்கிறாரு, அவருக்கு நம்ம எதிராக செய்யக்கூடாது, அப்படி ஒரு பயம் நமக்கு உருவாகும். சில நேர்மையான உயர்ந்த மனிதர்கள் மத்தியில் நமக்கு ஒரு பயம். அது பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்துக்காகவும் நீதிக்காகவும் ஏற்படக்கூடிய பயம். இங்கே பயம் சொல்லும் பொழுது கடவுள் மீதியான பக்தியுள்ள பயம் கிடையாது, கடவுளை நேசிக்கக்கூடிய பயம் கிடையாது, கடவுள் தண்டிச்சிருவார் என்ற ஒரு பயம், கடவுள் நம்மளை இன்னும் ஆக்கினைக்குள்ளாக செலுத்திடுவார் என்ற பயத்துல தான் அவன் ஆராதனைக்கு போனான்.
இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, வேறு எந்த பக்தியில் போகல கண்டிச்சுட்டு போகிறாங்க. இன்னைக்கும் மக்கள் அதுக்கு தான் சர்ச்சுக்கு போகிறாங்க, எல்லாத்துக்கும் போகிறாங்க. இப்போ நம்மளுமே இன்னொருத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போதுங்க ஐயா, கடவுள் உங்களை தூக்கி நரகத்தில் போட்டுருவாரு, அதான் நீங்கள் கடவுள்கிட்ட வாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. கடவுளுடைய அன்பை காமிச்சு தான் நம்ம அவங்களை இழுக்கணும். கடவுள் பாரு உங்களுக்காக சிலுவையில் மறித்திருக்கிறார், உங்கள் மேலே தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அன்பின் நிமித்தமாக தான் நம்ம கடவுளை இழுக்கணுமே ஒழிய பயத்தை காண்பித்து கடவுள் தண்டிப்பார்ன்ற பயத்தோடு கூட நம்ம சுவிசேஷத்தை விஷயத்தையே ரெண்டாம் தரமாக தான் அதை நம்ம அணுகணும். அதை முதல் தரமாக நம்ம கேட்கக்கூடாது. என்ன அவர் சொல்லும் பொழுது எனக்கு முன்பாக அல்லது எனக்கு மேலாக என்றார். என்னை தவிர மேலேயோ கீழேயோ எங்கேயுமே இல்லை, கடவுள் கிடையாது, நான் மட்டும்தான் உயிருள்ள ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்லுவார், என்னுடைய பார்வையில் வேறே தேவர்கள் உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அது வெறுமனே படம் மாத்திரம் இல்லை, மனிதர்கள் சுய ஞானத்தையோ சுய திறமைகளையோ இந்த சுய விருப்பத்துக்கு அவை அடிபடிந்து வேதத்தை விட்டு விலகி. இப்போ கிறிஸ்தவமே பார்த்தீங்கன்னா சில இடத்துல 2 விதமாக மக்கள் இருந்தாங்க. எல்லா மதமும் ஒன்று தான், ஒரே கடவுள். அது ஒரு கடவுளை நீ ஒரு மாதிரி கும்பிட்ற, நான் ஒரு மாதிரி கும்பிட்றேன், அவங்க ஒரு மாதிரி கும்பிட்றோம். நம்ம கும்பிடக்கூடிய வழிமுறைகள்லாம் வேறே ஒரே கடவுளை கும்பிட்றோம்னு ஒரு கூட சொல்கிறாங்க. நீங்கள் 80 சம்பளம். நீ ஆட்டோ வேன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் படம் இருக்கும், அதில் ஒரு இயேசு படம் இருக்கும், இங்கிட்ட ஒரு முஸ்லீம் படம் இருக்கும். 3 படம் வச்சுருப்பாங்க. ஏன் நான் ஒரே கடவுளை கும்பிட்றேன், ஒரே கடவுளை எனக்கு எல்லா வழிபாட்டில் இருக்காது. நீ சர்ச்சுக்கு கூப்பிட்டா நான் வரேன், நீ பள்ளிவாசல் கூப்பிட்டாலும் வரேன், நீ கோயில் கூப்பிட்டா நான் வருவேன். பல வழிமுறைகளில் ஒரே கடவுளை கும்பிட்றோம் அப்படின்னா. அதான் பார்த்தீங்கன்னா சில அந்த சர்ச் மீட்டிங்லாம் ஒரு பெரிய மைதானத்தில் வைப்பாங்க. அடுத்து சுவிசேஷ கூட்டம், தீர்க்க தரிசன கூட்டம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் மக்கள் மட்டும் வர மாட்டாங்க, பல மக்கள் வரும். இப்போ அந்த பல மக்கள் வர்றவங்க ஒரு சபைக்கு போய் திருப்தி அடையணும். எங்கெங்கெல்லாம் கூட்டத்தில் எல்லா இடத்துக்கும் போவோம். யார் யார் பேர் இருக்காங்க, யார் யார் தீர்க்க தரிசி, யார் யார் முக்கியமானவங்க சொல்கிறாங்களோ அங்கே எல்லாம் போவோம். அப்போ அவனுக்கு என்னன்னா ஒரு கடவுள் ஒரு வழிமுறையை கொடுத்துருக்காருன்ற நம்பிக்கை. ஒரு கடவுள் பல வழிகளையும் பேசுகிறாரு. கடவுள் உங்களுக்கு ஒன்று சொல்வார், எனக்கு ஒன்று சொல்வார். இந்த பெந்தகோஸ்தே சபையெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பைபிளை நீ படிச்சேன்னா உனக்கு என்ன கடவுள் வெளிப்படுத்துகிறா அதன்படி நீ வா. நான் எனக்கு படிக்கிற எனக்கு ஒன்று வெளிப்படுத்துவா. நீ நியாயம் இருக்காது, நாங்கள் நியாயம் இருக்கணும். நீயும் ஒரே கடவுளை தான் கும்பிட்ற, நானும் ஒரே கடவுள் தான் கும்பிட்றேன். 2 பேருக்கும் கடவுள் எந்த வித்தியாசத்தையும் வைக்கல அப்படின்னா. ஆண்டவர் என்னை அன்பின்னு சொன்னாவே அங்கே எந்த வித்தியாசமும் இல்லை, ஒரே வழிமுறை தான். ஒரே கடவுள் ஒரே வழிமுறைதான் தன்னை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளும்படியான வழிமுறைகளை கொடுக்குறார். இப்போ இந்துலே இயேசுவர் கும்பிட, இந்துல இருந்து நீ முருகனை இயேசுவா பாரு. நீங்கள் ஒரு கூட அப்படி சொல்லி தெரியும். எல்லா வேதங்களையும் இயேசுங்களா, அந்த 3 திரிசூலம் மாதிரி இயேசு சிலுவையில் மறைத்த ரத்தத்துக்கு அது ஒப்பாக இருக்குது. அப்போ இயேசுடைய பல குணாதிசயங்கள் நீ இந்து கடவுள்கிட்ட நீ பார்க்கலாம். பைபிளை தான் கீதையாக மாற்றி அறிவிச்சுக்கிறாங்க, 2 ஒரே சட்டத்தை தான் சொல்லுவீங்க. அதனால் நீ கிறிஸ்துவ மாற வேணாம், நீ அங்கேயே இருக்குது. அதன் மூலமாக இயேசுங்களை அழிந்து போகும். அப்புறம் எனக்கு எதுக்கு இயேசு? நான் முருகனை கும்பிட்டாலும் இயேசுவை தான் கும்பிட்றேன்னா நான் இதுக்கு திரும்ப சர்ச்சுக்கு சபைக்கு நான் எனக்கு இயேசுவே தேவையில்லையே, அவரையே நான் கும்பிடுறாரு. அப்படி இல்லை, கடவுள் ஒரே கடவுள் ஒரே முறையில் தான் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். இது நீங்கள் சொல்கிறதுங்க, அது அவங்க சொல்கிறதுங்க, இது இவங்க சொல்கிறதுங்க அப்படின்ற வித்தியாசமே. ஒரே ஆராதனை, ஒரே வெளிப்படுத்தல், ஒரே ஞானம், ஒரே புத்தி. அதான் அவர் அங்கே சொல்கிறார். நான் சொல்கிறார், தாராளவாத கோட்பாடு கொண்டவர் மக்களோடு இணைந்து கிறிஸ்துவத்தை பின்பற்றுவது உண்டு. நீ உன் கலாச்சாரத்தை மாற்ற வேணாம், உன் குடும்ப பாரம்பரியத்தை மாற்ற வேணாம், அப்படியே நீ இருந்தே கடவுளை சொல்லிட்டு ஆண்டவருக்கு அப்படி சொல்லவே இல்லை. அப்படி அவங்க சொன்னதனுடைய விளைவு தான் பழைய ஏற்பாட்டில் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, கடவுளே கும்பிட கொண்டு அந்த விக்கிரகத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னு சொன்னால், இந்த கடவுளை இந்த வடிவத்திலே நான் கும்பிடலாம், இந்த கடவுளை நான் ஆலயத்துக்கு வெளியே கும்பிடலாம், ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே கும்பிடலாம். மழை வருதுன்னா எகிப்திலிருந்து மீட்ட இந்த தேவன் தான் மழை வருது நாங்கள் நம்பலை. ஏன்
இந்த பாகால் தெய்வமும் எனக்கு மழை கொடுக்கலாமே, எனக்கு உணவை இந்த கடவுளும் கொடுக்கலாமே அப்படின்னு அவன் விலகி போவான். ஏன்னா இந்த ஒரு நிலை கோட்பாடை விட்டு அவன் நம்பி விலகி போவான். ஒரே தேவன், ஒரே வழிமுறை, ஒரே கட்டளை அந்த உண்மை இந்தியத்தில் இல்லாதனால அவன் பல வழிகளை தேடி போகிறாங்க. இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. புஸ்தகத்திலையும் எல்லா மனிதர்களும் பிரச்சனை என்னன்னா, அடிப்படையாக என்னை அன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்ன்றத மனிதன் முழுமையாக விசுவாசி. இந்த கட்டளையுடைய அஸ்திபாரம் தான் அடுத்த கட்டளை. இதை சரியாக நம்ம புரியாமல் மற்ற எந்த கட்டளையும் விளக்கப்படுத்த முடியாது. ஏன்னா நிறைய இருக்கு. முதல் கட்டளையில் அவர் என்னென்னலாம் சொல்ல வராங்கிறத திரும்ப நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த 20 கடைசி பாயிண்ட் அதையும் என்ன பாயிண்ட்? கடைசி பாயிண்ட் அதாவது அந்த ஜாதிகள் விக்கிரகங்களை தொழுது கொண்டார்கள், கர்த்தருக்கு பயந்து தங்கள் விக்கிரகங்களை சேமித்து வந்தார்கள், அவர்கள் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடி நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். இந்த பாயிண்ட் இங்கே எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா, அவர்கள் தங்கள் வீடு சந்திப்பு நாட்களே அதிக விலையுள்ள பொருட்களை கொண்டு கவர்ச்சிப்பதில்லை. இவ்விதமாக நம்முடைய சுய விருப்பத்திற்கு ஏதுவான காரியங்களை கர்த்தரின் காரியங்களை போல செய்வதுண்டு. சில மக்கள் வேதத்தில் மறுதலிக்கும் கத்தோலிக்க சபையோடும் தாராளவாத கொள்கை கொண்ட மக்களோடும் இணைந்து கிறிஸ்துவத்தை பின்பற்றப்படுது. ஏன் இங்கே கத்தோலிக்க சபையில் சேர்த்து இங்கே சொல்றாங்கன்னா, நம்ம என்ன சொல்றோம்? ஒரே கடவுள், ஒரே வேதத்தை கொடுத்து ஒரே வழிமுறை ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றோம். ஆனால் இந்த கத்தோலிக்க மதம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, அப்போஸ்தலர்களுக்கு அப்புறம் இயேசுடைய சீசர்கள் இயேசுவினுடைய உபதேசத்தை போதிச்சாங்க. அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, முதலாவது இந்த வேதம் மட்டுமே அதிகாரம் உடையதுன்றது தான் இயேசுடைய சீசர்கள் போதிச்சாங்க. இப்போ 3ஆவது நூற்றாண்டுல கத்தோலிக்க மதம் ரோமன் பேரரசன் இயேசு அறிந்து கொண்டதுக்கப்புறம் என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த வெறும் வேதம் மட்டும் நமக்கு பத்தலை, இந்த வேதத்துக்கு கீழான மனித அதிகாரமும் நமக்கு தேவை அப்படின்னா. நம்ம என்ன சொன்னோம்? இது ஒன்று மட்டும்தான் எல்லாத்துக்கும். அவங்க என்ன சொன்னாங்க? இது ஒன்று தான், இதுதான் பெரியது, ஆனால் இதுக்கு கீழே சில கட்டளைகள் நமக்கு அவசியம், மனித பாரம்பரியங்களும் மனித வழிமுறைகளும் அவசியம். அதனால தான் என்ன செஞ்சாங்கன்னா, ரோம மதத்தில் இருந்த மாதிரி சிலைகளை ஆராதனை கொண்டு வாங்க. முதல் ரோம பேரரசன் சிலையை கொண்டு வாங்க, அப்புறம் அவனுடைய தாத்தாவுடைய சிலையை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் இயேசுவின் தாயாகிய மரியாதையுடைய சிலையை கொண்டு வாங்க. இல்லைங்களா? இது எல்லாமே நமக்கு அவசியமாக தேவைப்படுது. வேத அதிகாரம் உள்ளதுதான், ஆனால் அந்த வேதத்துக்கு கீழான அதிகாரம் தேவைன்னு ஒரு 5 நூற்றாண்டுகள் அப்படியே போச்சு. அதுக்கு அடுத்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது ஏன் வேதத்துக்கு கீழே அதிகாரம்ன்றீங்க, இந்த வேதத்துக்கு இணையாக வைங்க அதிகாரத்தை. இந்த மனித பாரம்பரியங்களும் சடங்குகளும் எப்படி இந்த வேதம் தேவையோ, இந்த பாரம்பரியமும் தேவை, இந்த சடங்கும் தேவை. வேதம் மட்டும் இல்லை, வேதத்தோடு கூடிய போதக அதிகாரம், வேதத்தோடு கூடிய மனித பாரம்பரியத்தை இப்படிலாம் கள்ளப்படம் உருவாகும். என்னை அன்றின்றதுக்கு இணையாக நம்ம இன்னொன்று வைக்கும் பொழுது பிரச்சனை உருவாக இன்னொரு பாரம்பரியத்தை அவன் கொண்டு வந்து ஜபமாலையை செய்யணும், நீ போதகோடு பாவடிக்க செய்யணும், பாவச்சீட்டை கொடுக்கணும், நீ ரோமுக்கு தான் வரணும். ரோமில் வந்து அங்கே இருக்கிற தேவாலயத்தில் வந்து தான் பாவச்சீட்டை வாங்கி உன் பாவக்கடனை போகணும். இப்போ செத்து போனவனுக்காக நான் ஜோப் பண்ணேன், செத்து போனவன் கடவுள் போக முடியாது, செத்து போனவன் நடுவானத்தில் தான் இருப்பான், உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருப்பான், நான் அவனுக்கு கண்டி ஜோப் பண்ணேன். இது இந்த வேலை சொல்லும். இந்த கீழே இந்த அதிகாரத்தை இணையாக கொண்டு வரணும். வேத அதிகாரம் மாதிரி போப்புக்கு அதிகாரம் இருக்குங்க. அடுத்த ஒரு 10 வருஷம் என்ன ஆச்சுன்னா, இந்த போப்பு அதிகாரம் மேலே இந்த வேதம் கீழே. இது இருந்து இது கீழேன்னா, இதுவும் இணைனா, இப்போ இது கீழே இல்லை அப்படின்னா என்ன? அது இனிமேல் வேதம் இங்கே அதிகாரத்துக்கு போப்பு தான் அதிகாரம். எங்களை ஆளுகிற, எங்களை நடத்துகிற இந்த போப் தேவதூதனாக இந்த வேதத்திற்கு மேலான அதிகாரம் கொண்டு இருக்கிறார். இந்த போப்பினுடைய அதிகாரம் வேதத்தை சொன்னால் இது கீழ்ப்படிவோ இல்லைன்னா, வேதத்தை என்ன பண்ணினா இப்படி ஒதுக்கி வச்சுட்டு சடங்குகளையும் பாரம்பரியங்களையும் சிலைகளையும் உருவாக்குவாங்க. அதனால தான் கத்தோலிக்க மதம் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் மக்களை விடுவது கிடையாது. நீங்கள் இன்னைக்கு வேதம் நீங்களாம் வாசிங்க, பைபிள் சொல்லி நீங்களா வேதம் வாசிக்கிறீங்க, எனக்கு அப்புறம் வாசிப்பார், வாசிப்பார். கத்தோலிக்க மதம் அப்படி செய்யாது. வேதத்தை திறந்து அந்த பேராயர் மட்டும் வாசிப்பார், அங்கே இருக்கிற தலைவர் தான் வாசிப்பார், காமன் பீப்புள் வாசிக்க மாட்டாங்க.
அவங்க வீட்டில் வேதமே இருக்காது, இருந்தாலும் உட்காந்து படிக்கவும் மாட்டான். வேதம் என்ன சொல்லுது? அப்பா என்ன நினைப்பான்? இந்த ஆயர் சொல்கிறத என்ன சொல்லு, இவர் சொல்கிறதா ஒன்று வேணும். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த வேத அதிகாரத்தை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். அதனால தான் கடவுள் என்ன அன்றி நான் அதிகாரம், எந்த தவிர இந்த உலகத்தில் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நான் சொல்கிற வழிமுறை மட்டும்தான். இதை தான் இஸ்ரேல் மக்களும் செஞ்சாங்க. இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணால் இந்த கடவுளுடைய அதிகாரத்துக்கு கீழே சில சடங்குகளையும் சில புறஜாதி மக்களோட ஐக்கியப்படும். புறஜாதி மக்களோட கானானை பிரவேசிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, யோசுவாட்ட சுற்றி உள்ள எல்லா புறஜாதியும் வெட்டிவிட்டாங்க. ஆனால் இவங்க போய் 95 பேரை கொண்டு 5 பேரை சொல்லப்பட்டாங்க. அங்கங்கே எல்லா கோத்திரத்துலையும் சில புறஜாதி மக்களை விட்டுட்டாங்க. எதிர்காலத்தில் அதை அவங்களுக்கு விஷமம் அவங்க பார்க்கல. நம்ம தான் மெஜாரிட்டியாக இருக்கும், என்ன பண்ண போகிறோம். இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த 5 பேர் இந்த 6 லட்சம் பேரை பாதித்து அந்த புறஜாதி வழக்கத்தை இணையாக கடவுளுக்கு இணையாக கடவுளுடைய இதே அதிகாரத்துக்கு இணையாக அந்த விக்கிரக வழிபாடுகள் இருந்துச்சு. அதனுடைய உச்சகட்டம் கடவுளுடைய வார்த்தையை புறந்தது முழுமையாக இஸ்ரேல் முழுவதும் விக்கிரக வழிபாடு. புறஜாதிகளுடைய பழக்க வழக்கம் ராஜாவிலிருந்து ஆசாரியிலிருந்து எல்லாரும் விக்கிரகத்தை வழங்கினாங்க. அதனால கடவுள் என்ன பண்ணார்? அவங்க முக்கியமாக சங்கரித்து பாபிலோனுக்கு கடுமையாக விட்டு கொடுத்தார். இதான் அவர் எங்கே இந்த உலகத்தில் கடவுள் தான் செய்கிறார். எங்கெங்கெல்லாம் நம்ம வேதத்தையும் கடவுளையும் புறந்தள்ளுறோமோ அங்கெல்லாம் மனித அதிகாரமும் பாரம்பரியமும் மூட பழக்க வழக்கமும் சடங்கு அதிகாரம். மூட பழக்க வழக்கம் சடங்கு அதிகாரம் இருந்தாவே அந்த கடவுளும் அவருடைய வார்த்தை மெயினாக அந்த கட்டளையே அவனுக்கு விட்டுட்டாங்க. வேறு இன்னென்று வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்காங்கன்ற கட்டளையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் எல்லா பாவத்துக்கும் மூல காரணம் தான். என்னை அன்பின்ற கட்டளை எங்கே மீறுறோமோ அங்கே எல்லா பாவமும் நமக்கு சூழ்ந்திருக்கிறது. அதனால் ஆண்டவர் அதை பிரதானமாக முதன்மையாக எடுத்தார். இன்னும் அதில் நிறைய இருக்குது. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரிங்களா? அது ஜாப்